தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது தன் பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதான். இருந்த எல்லாம் போயிடுச்சு, இருந்த எல்லாம் போயிடுச்சு. சிறியோர் பெரியோர் எல்லாரையும் சிறைப்படுத்திக் கொண்டு போனார். என்ன செய்வதென்றே தெரியவில்லை. கூட இருக்கிறவனு கல்லெறிகிறான், கல் எடுக்கிறான். உம்மால தாண்டா எங்க பொருளும் போச்சு. நல்லா இருக்குமோ சொல்ல மாட்டான், உங்களாலதான் ஆசீர்வாதமா இருக்கும்னு. ஏதாவது ஒரு இழப்பு வரட்டும், இந்த ஊழியக்காரன் ஜெபிச்சான், அன்னையில என்ன பிரச்சனைமா. ஆமென் சொல்லுங்களேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நன்மைக்கு தைரியமாகவும் தீமைக்கு பொறுமையாகவும் இருக்கணும். வேதம் அதுதான் சொல்லுது. தாவீது மிகப்பெரிய ராஜா, அவனுடைய பொருள்களை எல்லாம் கொள்ளையடித்தார்கள். வேதம் சொல்லுகிறது தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீர்களேயானால், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொன்னார்களாம். மனக்லேசத்தினால் கல்லெறியும்படி எழும்பினார்கள். வேதனையிலே வேதனை என்ன தெரியுமா? நம்ம யாரு நேசிக்கிறோமோ அவன் நம்மளை தூஷிக்கும் போதுதான் பெரிய வேதனையா இருக்கும். நம்ம யாரை நம்புறோமோ அவன் நம்மளை தூஷிப்பான். பாருங்களேன், நம்மளால நன்மையை பெற்றுக் கொள்வாங்க, நல்லா இருப்பாங்க. ஊழியத்துக்குள்ள வரும்போது ஒண்ணும் இல்லாம வருவாங்க, பரதேசியா வருவாங்க. ஆண்டவர் ஐஸ்வர்யவனா மாத்தி விட்டுருவாரு. ஆனா அதுக்கு பிறகு அவன் நம்மகிட்ட காட்டுவான் பாருங்க, டாட்டா அப்பா அப்பா அப்பா. வேதனை உச்சக்கட்டம் ஏத்துமா? யாரை நம்ம நேசிக்கிறோமோ அவங்க நம்மளை தூஷிக்கிறது தான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதுக்கு அதுதான். அதனால்தான் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். எல்லா பக்கமும் நெருக்க. அவனுக்கு ஒரு பொருளாதாரங்கிறது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஆனா எல்லா மேலும் கல்லறின்னு நினைக்கிறானே. ஆனால் வேதம் சொல்லுகிறது தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். கர்த்தரை நோக்கி கேட்டான், ஆண்டவரே போலாமா, பின்தொடரலாமா, எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருக்காங்களே, பிடிச்சிடலாமா, அடிச்சிடலாமா, காலி பண்ணிடலாமா? கர்த்தர் சொன்னார், போடா, சகலத்தினை திருப்பிக் கொள்ளுவாய். நீ உங்களை இந்த காரியத்தை நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன், நீ போ, சகலத்தினை திருப்பிக் கொள்ளுவேன். ஏதோ இழந்து போன அந்த கொள்ளையர் கையில இருந்து கர்த்தர் பிடிங்கி கொடுப்பார். இழந்துட்டோங்க ஐயா, பேரை இழந்துட்டோம், நன்மை இழந்துட்டோம், ஷூரிட்டி போட்டு மாட்டிக்கிட்டோம்யா. சகலத்தினை திருப்புவ மகளே, சகலத்தினை திருப்புவ. வேதம் சொல்லுகிறது தாவீது ஒன்றாகிலும் இல்லாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டானா. இது ப்ராபர்ட்டிகளா நான் சொல்லி அனுப்புறேன். நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய். கர்த்தர் சொன்னதுதான். அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ? ஒருவேளை தான் சொன்னதை குறித்து மனஸ்தாபப்படுவாரோ? வாயை திறந்து சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதில் அவர் கவனமாயிருப்பார். கையை தட்டி, ஏழைகளின் பலன் நீரே. என் பலன் யாரு? யாரு? எலியோனின் நம்பிக்கை நீரே. உன் பலன் யாரு மகளே? கிறிஸ்துவே என்னுடைய பலன். எனக்காக பலவீனப்பட்டவர், எனக்காக அடிபட்டவர், எனக்காக அந்தகேடு அடைந்தவர், எனக்காக கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற சிலுவையிலே தொங்கினவர். இப்ப சொல்றாரு, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி.